ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகைன் ஒரு சினிமா நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் காலிவுட் அப்டேட்ஸை தாண்டி நிறைய இந்தியன் சினிமா அப்டேட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி கைதி 2 அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. அண்ட் அந்த அப்டேட் கொஞ்சம் வைரலாகவும் போயிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்றது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கைதி 2 தாண்டி காஞ்சனா 4 பார்த்தின ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. தென் பிரபாஸுடைய நெக்ஸ்ட் மூவி பார்த்தின அப்டேட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த மூவி கூட ஒரு பெரிய மூவி கிளாஷ் ஆக போகுது. அது என்ன மூவி அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். அண்ட் நீங்களும் ரெகுலராக சினிமா அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எனவே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகன் தான். ஸோ ஜனநாயகனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் கேவின் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் நவம்பர் 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு இன்னும் கிடைக்கல. பட் ஒரு சில ரூமர்ஸ் படி இந்த ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் ப்ராபபிளி தளபதியாக பாடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தளபதி பாடியிருக்கிறதுனால கண்டிப்பாக அது பாலிடிக்ஸ் பேஸ்டான ஒரு சாங்காக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாங் நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எந்த டேட்டில் ப்ராபபிளி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் எண்டில், அதாவது நவம்பர் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நவம்பர் 15, அதாவது நவம்பர் மிடில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது கேவின் ப்ரொடக்ஷனே ஒரு போஸ்டரோட ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அனிருத் எந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காருன்னு அந்த ஒரு சாங்கில் நம்ம பார்க்க முடியும். யாரெல்லாம் அந்த சாங்க்கு ஹைப்டோடு காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு நம்ம காஞ்சனா 4 கிட்ட வருவோம். ஸோ காஞ்சனா 4 டீம் இப்போதைக்கு ஃபைனல் ஷெட்யூலில் நெருங்கியிருக்காங்க. அண்ட் இந்த காஞ்சனா 4 மூவி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூவியில் நோரா ஃபட்டேஹி அண்ட் பூஜா ஹெக்டே இவங்க 2 பேரும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய சாங் ஷூட்டை தான் ஃபைனல் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் காஞ்சனா 4 டீம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவியோட டீம் 2026 சம்மரை டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் சம்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பேருக்கு ஹாலிடேஸ் தான். அதுவும் காஞ்சனா மூவி ஒரு பக்காவான ஃபேமிலி ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டேட் அவங்களுக்கு ஒரு பக்காவான டேட் தான். ஸோ டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் எண்ட் அப்படி இருந்தால் மேவோட ஸ்டார்டிங்கில் இந்த மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் எந்த மாதிரியான ஸ்டோரி இப்போ ராகவா லாரன்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. ஸோ ஃபியூச்சரில் இந்த மூவி பார்த்தின அப்டேட் எதனா கிடைச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். தென் இதுக்கடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் தான். பிரதீப் ரங்கநாதனுக்கு அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்ஐகே. அந்த மூவி டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதனே அவருடைய நெக்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த மூவி ஒரு பிக் பட்ஜெட் சைஃபை ஃபேண்டசி ட்ராமா ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரியை ஒன்ஸ் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நம்ம தளபதி விஜய் கிட்டே நரேட் பண்ணியிருக்காரு. தளபதி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாருன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் அவர் டெனி பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்டை டெனி பண்ணதுனால நம்ம பிரதீப் ரங்கநாதனே அவருடைய டைரக்ஷனில் அவரே நடித்து அந்த மூவியை தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் ரொமான்ஸ் ஜான்ரா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடித்த முதல் 4 படம் மொத்தமே ரொமான்ஸ் ஜான்ராவை பேஸ் பண்ணது தான். ஸோ மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன் அதே ரொமான்ஸ் ஜான்ராவில் கை வச்சா அவருக்கு அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சைஃபை அப்படின்னு இந்த மூவியை கேட்டகரி பண்ணாலும் எல்ஐகேவும் சைஃபை கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மூவி பிரதீப் ரங்கநாதன் எப்படி டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் இதுக்கப்புறமா செல்வராகவன் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வராகவன் புதுப்பேட்டை 2 அண்ட் 1001 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 2 ப்ராஜெக்ட்டும் ஃபேன்ஸ் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். அதுலேயே 1001 2க்கு ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுப்பேட்டை 2 உடைய ஒரு 50% ஸ்கிரிப்ட் அவர் முடிச்சிருக்காரு. அண்ட் அதே போல் 1001 2 உடைய ஸ்கிரிப்டையும் அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் அவர் ரைட் பண்ணுவாராம். அண்ட் அதே போல் கார்த்தியன் தனுஷ் இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப பிஸியாக தான் இருக்க போகிறாங்க அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில். அதனால செல்வராகவனுக்கு ஒரு பக்கவான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ புதுப்பேட்டை 2 அண்ட் 1001 2 இது ரெண்டுமே ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ 2 ப்ராஜெக்ட்டும் ஒரு 10 to 15 இயர்ஸ் கிட்ட வந்து ஆகியிருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங்கை செல்வராகவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார் அப்படின்றது தெரியல. அதுவும் இல்லாமல் 1001 2ல நம்ம தனுஷ் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு தெரியும். ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இந்த 1001 ஸ்டோரி எதை பற்றி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அந்த மூவியோட எண்டிங்ல கார்த்திக்கு ஒரு சில பவர்ஸ் கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் அந்த சோழர்களுடைய ஒரு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுதா, அப்படி இல்லைன்னா அந்த சோழர்களுடைய ஸ்டோரியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அவர் என்ன டெலிவர் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் இதுக்கடுத்தா நவம்பர் 21 மாஸ்க் மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ஹீரோ கவின் தான். ஸோ அவருக்கு ஆல்ரெடி ரீசெண்டாக இப்போ கிஸ் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி பற்றி யாரும் அந்த அளவுக்கு பெருசாக பேசல. பட் இந்த மூவி பற்றி இப்போதைக்கு ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இந்த மூவியை மென்டர் பண்ணது வெற்றிமாறன் அப்படின்னு இந்த மூவியோட ரிலீஸ் டேட் போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் ஆண்ட்ரியாவும் இருக்க போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். முடிஞ்ச அந்த ட்ரெய்லரையும் நான் பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் இதுக்கடுத்தா சார்பட்டா 2 பற்றின ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ சார்பட்டா 2 February 2026 அந்த மூவியோட ஷூட்டிங் பிகின் ஆகும் அப்படின்னு நம்ம ஆர்யா சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ அவர் வெட்டுவோம் அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது வேற யாரும் இல்லை, நம்ம ரஞ்சித் தான். ஸோ இப்போதைக்கு இந்த மூவி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. இந்த மூவியோட ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் February 2026 சார்பட்டா 2 ஷூட்டில் ஜாயின் பண்ணிப்பாரு. அண்ட் எத்தனை பேர் இந்த சீக்குவலுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி, கார்த்திக் சுப்ராஜ் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி 2 மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோடைய பீட்சா மூவியை டைரக்ட் பண்ணது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான். தென் அதுக்கப்புறமா பேட்ட மூவியில் ஒரு வில்லனா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. தென் இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி கிடச்சிருக்கிற நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஸ்கிரிப்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்காததுனால அந்த ஸ்கிரிப்டில் நம்ம விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு இந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு ஒரு மிஸ்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை வேணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கிரிப்டில் வேற ஒரு ஆக்டர் நடித்து அந்த ஸ்கிரிப்டை ஹிட் கொடுக்குறது நம்ம சினிமாவில் ஒன்றும் புதுசு இல்லை. அதே போல் ஹிட் ஆகிறதுக்கு சேமாக ஃப்ளாப்பும் ஆகியிருக்கு. ஸோ இந்த காம்போ ஹிட் ஆகுமா அப்படின்னா ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ண ஒர்க்கில் 2 ஒர்க்குமே ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ஹிட் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்தா லோகேஷ் கனகராஜ் அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்ண போகிறாரு. அதுதான் கைதி 2. ஸோ இது இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு இமிடியேட்னா இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் நேற்றே ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த மூவியில் கார்த்திக் கூட நம்ம சமந்தாவும் நடிக்க போகிறாங்க. அண்ட் அவங்களும் ஒரு லீடாக தான் நடிக்க போகிறாங்க. ஸோ சமந்தா தான் டில்லியோட ஒய்ஃபாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காம்போ எப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இட்ஸ் ஹேப்பனிங். டில்லி ரிட்டன் ஆக போகிறாரு. அதே போல் நம்ம லோகேஷ் கனகராஜும் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருடைய லாஸ்ட் 2 மூவி லியோ அண்ட் கூலி இந்த 2 மூவியுமே ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டட் மூவியாக நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு அமையலை. அதுலேயும் கூலி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பேட் நேமை கொடுத்துச்சு. ஸோ இந்த மூவியில் இவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் நரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகனுடைய காம்போவை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் இவங்க 2 பேரும் அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த டைமில் கைதி 2 முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை சுந்தர் சி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ சுந்தர் சி அந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபன் ஃபிலிம்டாக தான் இருக்கும் அந்த மூவி. அதனாலே அந்த மூவியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஷூட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கைதி 2 நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி அந்த மூவியை ரிலீஸ் பண்ணிடுவார். அண்ட் ஒன்ஸ் சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் இவங்க 2 பேரும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் உலக நாயகனும் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ஹைப் காத்துட்டு இருக்கு. அண்ட் யார் என்ன சொன்னாலும் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த காம்போவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே டைரக்டர். ஸோ உங்களுக்கு இதை பற்றின தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கப்புறமா ஓப்பனிங்கில் நான் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா பிரபாஸ் பற்றி, அது என்னன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ பிரபாஸுடைய ஃபௌஜி மூவி இப்போதைக்கு ஆகஸ்ட் 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மூவி கூட இந்த கிங் அப்படின்ற ஷாருக் கானுடைய ஒரு பெரிய பட்ஜெட் மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பெரிய பட்ஜெட் அப்படின்றதுக்கான மெயின் ரீசனே நம்ம ஷாருக் கான் தான். ஸோ இப்போதைக்கு இந்த 2 மூவிஸும் ஆகஸ்ட்டில் கிராஷ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால ஒரு மேசிவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகஸ்ட் 2026 எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கிளாஷ் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பிரபாஸ்க்கு சலார் ரிலீஸ் ஆன டைம்லேயே ஷாருக் கானுடைய டொங்கி மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதே போல் கிளாஷ் இப்போ ஆகஸ்ட் 2026 நடக்க போகுது. ஸோ இந்த 2 மூவிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே போல் இன்னைக்கான அப்டேட்ஸ் முடிஞ்சது. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். அண்ட் நீங்களும் ரெகுலராக நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவே